கண்ணதாசன் ரொம்ப அற்புதமா சொல்லுவான், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. எல்லா இன்பத்திலும் துன்பம் இருக்கிறது, எல்லா துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. எப்படி? ரெண்டு உதாரணம் என் வாழ்க்கையில இருந்து சொல்றேன் சார். நீங்க நிறைய பேர் பிளேன்ல போயிருப்பீங்க. பிளேன்ல போறதுன்றது ஒரு சுகம் இல்லையா? அதுவும் வெளிநாட்டுக்கு போறதுன்னா இன்னும் சுகம். டாக்டருக்கு தெரியும், ஒரு 9 ஹவர் லண்டனு, ஒரு 16 ஹவர் யூஎஸ், சுகம். ஆனா அது சுகம்தான், அது துன்பமா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க உட்கார்ற இடத்தை பொறுத்து. நம்ம லெவலுக்கு எக்கனாமிக் கிளாஸ்ல தான் சார் ஆர்கனைசர் போட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிசினஸ் கிளாஸ் போட மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தெளிவா இந்த போர்டிங் கார்டு வாங்குற இடத்துல சண்டை போடுவேன், விண்டோ சீட்டு விண்டோ சீட்டு விண்டோ சீட்டுன்னு. ஏன்னா அதுதான் உண்மையிலேயே நல்ல சீட்டு. இந்த நடு சீட்டுன்னு ஒன்று இருக்கு சார், அதில் உட்கார்றதுக்கு பிளேன் மேலே ஏறி கோயின் வரலாம், அவ்வளோ இரிட்டேஷன். ஏன்னா நம்ம ராசி 2 பக்கமும் குண்டா ஆள் உட்காந்துருவான். சரியா? இந்த கைப்பிடியில் எவன் கையை வைக்குதுன்னு அவன்கிட்ட சண்டை போடுறதுக்குள்ள 4 ஹவர் போயிடும். இந்த ஓர சீட்டு இருக்குல்ல, ஐல் சீட்டு, அதில் உட்கார்றது இன்னும் கொடுமை. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எழுந்து போவான், நம்ம எழுந்து இடம் விடணும். அங்கே அப்படியே ஒதுங்க முடியாது, ஏன்னா எக்கனாமிக் சீட்டில் சீட்டு கம்மி, இடம் கம்மி, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ராசி அவர் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சுத்தம், தூங்கும் போதெல்லாம் எழுப்பின பாரு எஸ்கியூஸ் மீன்னு ரணவேதனை. நான் ஒரு முறை லண்டன் போகும்போது அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன், இதான் விண்டோ சீட்டு. நோ சார், ஆல்ரெடி ஆன்லைனில் புக், விண்டோ சீட் ப்ளீஸ். எங்கி கூத்தாடி விண்டோ சீட் வாங்கினேன் சார். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா என் விண்டோ சீட்டு சூப்பராக இருந்தது சார். அந்த பார்த்ததுலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு இருக்கும் சார், அதுக்கு ஒட்டின ஒரு விண்டோ சீட்டு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால் சீட்டே கிடையாது, காலை தாராளமாக பரப்பிக்கலாம், முடிஞ்சால் படுத்துக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆஹா, இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், இன்பம், இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள், நமக்கு இவ்வளோ இன்பம், ஓ சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். காலை நீட்டி அபான்னு உட்கார்ந்தேன். விடுவிடியும் ஒரு ஏரோஸ்டல் வந்தது என்கிட்ட, குருஜி தேங்க்யூ ஃபார் சூசிங் திஸ் சீட் சார் அப்படின்ச்சு. என்னது? நான் இல்லை தேங்க்ஸ் சொன்னேன், இந்தம்மா இதுக்கு இந்த இது நான் சூஸ் பண்ணது இல்லையேன்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் ஆரம்பிச்சதுங்க. சார், இஃப் எனி திங் கோஸ் ராங், இந்த எமர்ஜென்சி விண்டோவை திறப்போம், அது வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி திறக்குதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன், கவனிங்க. நம்பர் 1 அப்படின்னது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அடடா, தெரியாத வாட்டிகளே. என் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், சார் சரியாக கவனி சார், இது எல்லா உசுரம் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஏதோ பைலட்டு மாதிரி. சார் உண்மையே ஏண்டாப்பா அந்த சீட்டு வாங்கணும்னு ஆயிடுச்சு. வேர்த்து விறுவிறுத்து அந்த பையன் தூக்கமே வரலைங்க. அது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஏரோஸ்டர் கிடுகிடு நம்பி வந்துட்டு வச்சுக்கலாம், பயமாக இருக்கும் தரக இறக்க சொல்லுமோன்னு. அந்த அந்த லண்டனில் இறங்கணும் சார், இறங்கணும் அபாடான்னு இருந்தது. ஆனாலும் மனசு ஓரத்தில் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு என்ற ஒரு வருத்தம் வேறு இருந்தது இல்லை. சரி, என்னைக்காவது உதவும். இன்பம் என்று நினைத்தோம், அதில் துன்பம் இருக்கிறது. சரி, துன்பத்தில் இன்பம் இருக்கா? இருக்கு. நீங்க தீபாவளி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பேப்பர் பாருங்க, நம்ம தமிழ் பேப்பருங்கள 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னது? ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 5 கோடி அதிகம், 6 கோடி அதிகம், அது ஒன்று. 2வது, தீபாவளி சீட்டு போட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் ஓட்டம் தேடு, போலீஸ் தேடுது, அது கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆளுங்க ஏமாறதுக்கு ரெடியாக இருக்கான் சார். உண்மையிலேயே இந்த தீபாவளி முடிஞ்சது 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், என் ஒய்ஃப் உண்மைன்னு வந்தாங்க. என்னென்ன இல்லைங்க வந்து என்ன இல்லை, வீட்டு செலவுக்கு நீங்கள் கொடுக்குற காசை மிச்சம் இல்லை, ஆட்டோவை போட்டது மிச்சம் பண்ணி
சீட்டு போட்டேன் நானே, பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா எல்லாம் லேடிஸ் எல்லாம் சீட்டு போட்டேன். அந்த ஆள் ஓடி போயிட்டாங்க 5. இதுவரையும் எவ்வளோ கட்டினேன்னு 85,000 ரூபா. கடைசி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன். 85,000 ரூபாய் நஷ்டம் சார். 85,000 ரூபாய் எம்பானா நஷ்டம். துன்பம்னா இல்லை, அதில் ஒரு இன்பம் இருக்கு. ஏன்னா என் மனைவி அன்னைக்கு காட்டின பணிவு, மரியாதை, அந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நடந்தா பாரு, 20 வருஷம் கழிச்சு அதை அப்படியே பார்த்தேன். இந்த மரியாதை கிடைக்கணும். 85,000 ரூபாய் எப்போ ஒன்றாலும் சம்பாதிக்கலாம். போட விட்ட நீங்கள் எல்லாரும், எல்லா ஹஸ்பண்டுங்களும் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்களும் போய் அல்ல பவ்யம் போனேன். அங்கே பார்த்தா நம்மளை விட பெரிய பலியாடுங்க நிறைய இருக்குது. பெரிய கிலோ அது. எல்லா ஒய்ஃபுங்க கொடுத்து ஏமாந்து கீழே நிற்கிறோம். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அவருக்கு என்ன தெரியுது பார்த்துட்டு, சார் நீங்கள் கூட வாங்கினாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப் என்ன சார் நீங்கள் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேணாவா? அவர் இன்னும் அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலாக இருக்குதுங்க. ஆனால் சார் இப்போவும் அந்த பவ்யம் அப்படியே இருக்கு. தீபாவளியிலேருந்து பொங்கல் கூட முடிஞ்சிச்சு, பவ்யம் அப்படியே இருக்கு. ஏதாவது திருப்பியும் ஒரு உனக்கு பேச ஆரம்பிச்சா உடனே கேட்பேன், இந்த வருஷம் எங்கே சீட்டு கட்டலையா அப்படின்னா சைலண்டாயிடுவா. எல்லாமே அப்படிதாங்க. எதுவாக இருந்தாலும் சார் இடுக்கண் வருங்கால் நகுகன் வள்ளுவன் ஏன் சார் சொன்னாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்குதுன்னு. டேய், அது பேர் துன்பமே இல்லை. வரா மாதிரி இருக்கும்போதே சிரிச்சிடணும். மாமனார் வீட்டுக்கு வராருங்க, சிரிக்கல நம்ம, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போகும்போது, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார் சிரிக்கல, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே அப்படிதான் சார். வாழ்க்கையில் வந்து நடக்க நம்மளுடைய தப்பு என்னன்னா, ஒரு நிகழ்வில இருந்து தவறான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் நாம் செய்த தப்பு. தவறான பாடம் சார். ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் குடிகாரன், வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டான், வேலைக்கு போறதில்லை, குடிப்பான், பிளாட்பாரத்தில் படுத்துன்னு இருப்பான். அண்ணன் தம்பி அவன் கூட பிறந்தவன் கஷ்டப்பட்டு அவனே முன்னுக்கு வந்து படிச்சு பட்டம் பெற்று தொழிலதிபர் ஆயிட்டான். அண்ணன் கிட்ட போய் ரிப்போர்ட்டர் கேட்கிறான், நீ இப்படி குடிச்சு நாசமா போயிருக்கிய, யார் காரணம்னு. அண்ணன் சொன்னான், எங்க அப்பா அப்படின்னா. ஏன்னா ஆமா, அந்த ஆள் வேலைக்கு போக மாட்டான், குடிப்பான், எங்க அம்மாவை போட்டு அடிப்பாரு, சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டாரு, எங்களுக்கெல்லாம் சரியா சாதம் போடாதவர். அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். யாரு? அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பி கிட்ட போனான், நீங்க தொழிலதிபரா சாதாரண நிலையில இருந்து தொழிலதிபரா வந்தீங்களே, யாரை பார்த்து, ரோல் மாடல் யாருன்னா. தம்பி சொன்னான், எங்க அப்பா அப்படின்னா. ரிப்போர்ட் குழம்பிட்டான். ஏன்னா அப்பா குடிகாரன், அவனை பார்த்து குடிகாரனானா அண்ணன். இவன் தொழிலதிபர் உருப்பட்டிருக்கான், இவனும் அப்பான்றானே. இவன் சொன்னா, நான் இந்த நிலைக்கு வந்தது காரணம் எங்க அப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை என் அப்பாவிடம் காட்டு, எங்க அப்பா மாதிரி வாழ்க்கையில எந்த விதத்திலும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு மாறி நடந்தேன்னா. ஒரு நிகழ்வு தான், ஆனால் நாம் கற்கிற பாடம். நிறைய பேருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்க தெரியலைங்க, அதான் பிரச்சனை. அதனால்தான் துன்பப்படுகிறோம். வாழ்க்கைன்றது சுவாரஸ்யம் சார், ஜாலியா எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். ஓஷோ சொல்லுவாரு, லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்ல. சில பேர்லாம் சார் வாழ்க்கையில திட்டம் போடணும், அது வேற விஷயம். ஆனா எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12க்கு குளிக்க போகலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போரு. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டா சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையா இருக்கும். ஊருக்கு போனோம்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுவாப்பல சார். 2 மாசத்துக்கு முன்னாலேயே அந்த ரயில்வே சொல்லியிருக்கலாம் 60 நாளைக்கு முன்னால பண்ணலான்னு உடனே போட்டுவோம். இந்த ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சீட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க சிஸ்டம், அதுக்கு மேலே தான் வரும். இவன் போடுவான், 3rd AC மிடில் பர்த் வந்துடும். 2 மாசத்துக்கு முன்னால போட்டிருக்கான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாலேயே ஸ்டேஷனுக்கு போயிடுவாப்புல. அது புறப்படுற ட்ரெயின் பிளாட்பாரத்து கூட வந்திருக்காரு, ஏறிடுவான்.
ஏறின உடனேங்க 9:30 மணிக்கு ட்ரெயின் ஏறின உடனே அந்த மிடில் பர்த்தை போட்டுருவோம், போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவோம். அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் வந்தான்னா கூன் மாதிரி உட்காந்து இருக்கணும். நம்மளுக்குலாம் 9:30 மணிக்கு தான் ஈவினிங்க. ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இந்த படுத்துன்னு இருப்பான். பேசின் பிரிட்ஜ் தாண்டி இருக்காது. சார் லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தவன் நாட்டம், லைட் ஆஃப் பண்ணிடலாமா, லைட் ஆஃப் பண்ணிடலாமா. எதுக்குடா? இதுவா டிராவல்? சுவாரஸ்யம் இருக்கணும் சார். சில பேர் பார்த்துருக்கேன் சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் சும்மா ஒரு பேக்கை போட்டுன்னு அனாவசியமாக வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கி நேராக உள்ளே வருவான். நேராக அந்த வண்டி போகிறதுக்கு முன்னால டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட போவான். நீங்கள் இப்போ வண்டி புறப்படுறதுக்கு முன்னால் இந்த பிளாட்ஃபார்மில் டிடிஆர் நிற்கும் போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு 20 பேர் அவன் அந்த ஆளோட கோட்டை பூச்சி இழுத்துன்னு பானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இந்த நூலாசிரியர்கள்லாம் போனாங்கன்னா ராஜமதி மாதிரி போனால் இப்போ நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போய் சொல்லுவான் பாருங்க, இன்டர்வியூக்கு போகிறேன்னு வானுங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வானுங்க, எக்ஸாம் எழுதணும் அப்படின்வான். ஒவ்வொருத்தன் சுவாரஸ்யம் வேணும். ஒருத்தன் மட்டும் பாருங்க நேராக போவான், அந்த வச்சு ஓப்பன் டிக்கெட் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு 100 ரூபா வச்சு சார்லாம் அப்படி டிடி பார்ப்பாரு. 64 போய் பாருங்க, இவனை முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை சுவாரஸ்யம் சார். அவன் 64க்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான். சார் அது டிடிஆர், யோ நீ போய் பாடியா, நான் நின்றுன்னு வரேன். காமிச்சாச்சு இல்லை சார். இவன் போய் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன் சார். டிடிஆர் அவரோட பத்தில் படுத்துனுங்கிறான். உண்மையிலே ரிசர்வ் பண்ணவன் இருக்கான்ல, அவன் தான் இவனை பொறாமையாக பார்த்துன்னு போகிறான். ஏதோ விஐபி போல இருக்கு, டிடிஆர் பத்திலேயே படுத்துன்னு வரான். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்கணும், போர் அடிக்கக்கூடாது. எல்லாத்துலையுமே அப்படிதான் சார். எதுவாக இருந்தாலும் சரி சுவாரஸ்யம் இருக்கணும். சிலர் எல்லாத்துக்குமே சார் ஒன்றும் இல்லை. நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஓசியில் கிடைக்கிற கேலண்டரில் 4 கதை இருந்தது, அதை வச்சுட்டு அதில் வந்து எவனோ எழுதிருந்தது சார், ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு காலையிலே போட்டான் டேட்டு, எனக்கு டைம் சரியில்லை. ஏய் நான் கூட அதை படிப்பேன் சார், படிப்பேன். யோக நாள் அப்படின்னு இருக்கும், அப்பா அப்படின்னு போவேன். சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம். அன்னைக்கு பாரதியார் நினைச்சுவேன், ஜோதிடம் 7 இதெல்லாம் போய் அப்படி நினச்சின்னு போயிடுவேன். அவ்வளோதான், நம்ம மனசு தான் சார். ஸோ ஒன்றும் இல்லை, துன்பம் மறக்கூடாது. வள்ளுவன் சொல்றான் பாருங்க, என்ன அற்புதமா, யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்லை, முடிஞ்சு போச்சு. டேய் எல்லாத்துக்கு மேலே ஆசை வைக்காத, விடு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான். மற்றவங்க பேச்ச சீரியஸாக எடுத்துக்கிட்டே விட்டுணும் சார், எஸ்பெஷலி ஒய்ஃபு. அவங்க கவலையே வேறங்க, நம்ம லெவல்லாம் இல்லை சார். திடீர்னு பார்க்குறேன், இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக சொன்னது, நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன். சோகமாக உட்காந்துக்கிறேன். என் சோகம் வேற. என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்கள் மாவு உயரமாகவே ஆகலைன்னா அப்படின்னு. என்னது மாவு உயரமாகலைன்னு? அதுக்கு அவள் சொல்கிற அர்த்தம் என்னென்னா, மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா. அன்றைக்கி ஹைட் ஆகலையா, அது அவளுக்கு கவலை. நான் சொன்னேன், 50 வயசில் நானே உயரமாகல, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மாவு உயரமாகலைன்னு. எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார். சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான், நிறைய பேர் அதுக்கே சுற்றினிடலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் நீங்களாகவே இருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு துன்பமே வராது. மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான். ஏன்னா சார் ஒருத்தர் நினைச்சானா இன்னைக்கு உங்க பேஷண்டா மாத்திர முடியும் சார். பேசிய தெருமுனைக்கு ஸ்கூட்டர்ல ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்டு நிற்கிறான் சார். எப்படி இருக்கிறேன்னா நல்லா இருக்கேன்னா இல்லையேன்றான். நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்றேன், இல்லையேன்னா. டேய் நல்லா சொன்ன நம்பிடுவேனா? அதான் இழைச்சிருக்க, கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு, கண்ணன் டொக்கு போயிடுச்சு சார். பாருங்க சார், இவ்வளவு சொல்ல சொல்ல எனக்கு லைட்டாக ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு, முடி கூட கொட்டினா மாதிரி இருக்குதுங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன ஏதாவது நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணாமல் போகிறது இல்லைன்னு முடிவோடு இருக்கிறான் சார். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கேட்டான், சுகருக்கா? இல்லை. பிபி? இல்லை. வயசு?
52 வரும் வரும். எனக்கு வந்திருக்க பி நானே ஒரே வயசு தானே. இவன் என்னங்க பண்ண முடியும்? சில பேர் இருக்காங்க சார். சார் நானே கொரோனா தடுப்பூசி 2வது தடுப்பூசி போட்டுக்கிட்டு காலையில் போட்டேன், ஈவினிங் வெளியில் வரேன். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேட்டார், என்ன ஊசி போட்டீங்க போல இருக்கு. 2வது தடுப்பூசி போட்டேன் சார். என்ன ரொம்ப பிரைடாக சொன்னேன், 2வது தடுப்பூசி முடிஞ்சிச்சுன்னு. அவங்க தான் ஜுரம் வந்துதா அப்படின்னா, ஏன் ஜுரம் வரல? எனக்கு ஜுரம் வரல. ஜுரம் வரலையே என்ன? அவன் சொல்கிறான், சார் ஜுரம் வரணுமே, தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும். இல்லைங்க வரலங்க. என்ன அப்போ ஏதோ டூப்ளிகேட் ஊசியாக இருக்கும்னா இப்போ வருதான் ஏதோ ஒன்று. சார் பயந்துட்டாங்க, அது ரிஜிஸ்டர் போய் எல்லாம் போயிடுச்சு. ஜுரம் வரலன்னா அது டூப்ளிகேட் ஊசின்னு தான். எனக்கு ஜுரம் வரல. நீங்கள் நம்புவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே ஜுரம் வரணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கினேன். ஏன் பயமா இருக்கு? ஐயா நானும் பாடியிருக்கேன். நான் ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு தான் விடுவேன் இப்போ கேட்டதுக்காக. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேல என்னன்னு சொல்கிறேன். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருமுறை கழகம் வச்சுருந்தார். அந்த திருமுறை கழகத்தில் ஐயா கூட்டம்லாம் தொடங்க போகிறப்ப கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு ஓதுவார தேடினா ஓதுவார காணோம். அப்போ எனக்கு ஒரு 3.5 வயசு இருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போகல. நான் கூட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆறுமுக நாவலர்னு நாகர்கோவிலிருந்து ஒரு மடாதிபதி வந்திருக்காரு. அவர் இல்லை, யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர்ல அவர் போன நூற்றாண்டு. நீங்கள் குழப்பிடாதீங்க, எனக்கு பயங்கர வயசு போட்டிருக்கு, 110 வயசுன்னு நினச்சிப்படாது. இவர் வேற. அவர் வந்திருக்காரு, பாட்டு பாட ஆளை காணோம். எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு நீ பாடுறியான்னு கேட்டார். நான் அவருக்காக சொல்கிறேன், என்னை பாடுறியான்னு கேட்டார். உடனே எனக்கு என்னமோ தெரியல, அந்த மைக்கை பார்த்த உடனே இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கும் போட்டிருக்கு. புரியுதா? இது புரிஞ்ச 4 பேருக்கு நன்றி. இம்மைக்கும் மறுமைக்கும் கீவாஜா சொன்ன ஓமை இது. உடனே மைக்கை பிடிச்சி என்ன பண்ணு தெரியுமா? அது எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஓதுவார் வந்து எங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் தேவாரம் சொல்லி கொடுக்குறப்ப கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஏன்னா அப்போ எல்லாம் பள்ளிக்கூடம் 6 வயசுல தான் போக முடியும். நான் என்ன பண்ணேன், தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனி நாட்படிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அப்படின்னு நான் பாடி முடித்த உடனே அந்த மடாதிபதி கேட்டார், பையன் நல்லா பாடுறாரு, யாருன்னு கேட்டார். எங்கள் அப்பா என் மகன் தான்னாரு. என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். எங்கள் அப்பா எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி. அவர் என்ன சொன்னார், என் பையனுக்கு அங்குச்சாமின்னு பேர் வச்சுருக்கோம். இதாங்க என் சொந்த பேர், இது யாருக்கும் தெரியாது, ரகசியம்ங்கிறதுனால நான் மைக்கில் சொல்கிறேன். ஓகே அப்படியா? சரி, இன்னிலிருந்து ஞான சம்பந்தன் வைங்க அப்படின்னாரு. ஒரே பாட்டில் பேர் வாங்கினா ஒரே ஆள் நான், ஞாபகம் வச்சுக்கணும்னா. இப்போ அவர் தான் விசில் அடிக்கிறாரு. கரெக்ட், அது பிரமாதம். அதெல்லாம் கேமரா திருப்ப மாட்டீங்க நீங்கள், என்னையவே காட்டிக்கிட்டு இருங்க. எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? எது ஜாடிங்க, என்ன ஒரு அடி அடிங்க விசில். அந்த காட்டி சூப்பர். அதுவே இருக்கட்டியா, அதெல்லாம் வேண்டாம், தமிழுக்கு தாயா நீங்கள் வேற இருக்கட்டியா. ஏன்னா உத்தம படத்தில் ஒரு காட்சியில் நான் விசில் அடித்த உடனே அந்த கதவு திறந்து கதாநாயகி பூஜா வருவாங்க. என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன பண்ணார், விசில் அடிங்க அப்படின்னாரு. நான் திருன்னு முழித்தேன். சிலபஸ்லேயே கிடையாது எங்களுக்கு விசில் அடிக்க தெரியாதா? இதுதான் அதிகமாக படிக்கக்கூடாதுங்கிறது. சரி, உங்களுக்கு பதிலாக நான் விசில் அடிக்கிறேன், நீங்கள் இப்படி கை மாத்திரம் வாயில் வச்சுக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு பின்னணி விசில் அடித்தவர் கமலஹாசன். எப்படி பார்த்தீங்களா? ஏதாவது வரலாறு சொல்கிறதா இருந்தால் வேணும்ல. எப்போ பார்த்தாலும் 2ஆம் பாணிப்பட்டு போர் 3ஆம் பாணிப்பட்டு இந்த வரலாறே சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் வரலாறுன்னு சொல்லணும்ல, தன் வரலாறு குரல் அது மாதிரி. சரி, இப்போ இந்த பாட்டு நான் எதுக்கு சொன்னேன் தெரியுங்களா? நான் இதை சொல்லி முடித்த உடனே விஸ்வநாதன் எந்திரிச்சு இப்படி மேலே கையை காட்டி கண்ணீர் விட்டாருங்க. நான் போய் அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு, ஐயா நீங்கள் தானே இந்த பாட்டுக்கு இசையமைச்சு, பழனி படம் டிஎம்எஸ் பாடியிருப்பார், நீங்கள் தானே இசையமைச்சிங்க, என்ன கண்ணீர் விட்டுறீங்கன்னு. இல்லையா, அவரை நினச்சி கண்ணீர் விட்டேன், கண்ணாசனை. யார் இருக்கா இந்த மாதிரி இப்படிலாம் எழுத? அப்படி அவர் சொன்னபோது எனக்கே கண்ணு கலக்கி போச்சுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க,
இந்த பாட்டை நான் கையில் வச்சுக்கிட்டு பெரட்டுன்னு பெரட்டி கிளிக்கிட்டுன்னு கிழிச்சு ஐயோ 3ஆம் பக்கத்தை எடுத்துக்கிட்டேனா போச்சு போ அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குமா? செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னா பேசினா வரும் சொல்ல, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனப்பாடம் முக்கியம். இப்போ என்னை கம்பராமாயணம் பேச கூப்பிடுறீங்க, நான் உடனே 6 பகுதியும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கம்பராமாயணத்தில் ராமன் இந்த வர்றேன், கம்பராமாயணத்தில் இந்த நீங்க நீ இந்த கொஞ்சம் புத்தகத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஏதாவது ஒரு பாட்டு நம்மளை ஈர்த்தா தானங்க நல்லா இருக்கும். அது வேணும் முக்கியமா. அது கம்பராமாயணத்தில் ஒரு 7 பாட்டு மனப்பாடம் பண்ணி போற இடத்துல தான் அதே சொல்லிட்டு இருந்தா கோவம் வரும் நமக்கு. சொல்லணும். பறவை தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான், அதுக்குள்ள பட்டத்தை மாற்றி ராமனை காட்டுக்கு அனுப்பி தசரதன் உயிரெல்லாம் போயிடுச்சு. வந்தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நேர போய் அம்மாவை பார்த்தான். யார? கைகேயிய. கதை சொல்றப்ப கூடவே வரணும், தெரியுதா? அங்கிட்டு பார்க்கறது இங்கிட்டு பார்க்கறது பாப்கார்ன் திங்கிறதெல்லாம் விட்டிங்கன்னா போயிடும், நடுவில் தெரியாது. அதுக்கு தான் கைகேயியை பார்த்து கேட்டான், அப்பா எங்கம்மா? முத கேள்வி. அண்ணன் எங்கம்மா? 2வது கேள்வி. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. உங்கள் அப்பா இருக்கார்ல தசரதன், 2 வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தில் ஒன்றை அரசராக்கிறதுக்கு பயன்படுத்திட்டேன், இன்னொன்றில் உங்கள் அண்ணனை காட்டுக்கு அனுப்பிட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்காக உங்கள் அப்பையும் செத்து போயிட்டாரியா? இப்போ பாருங்க, இது ஒரு பாட்டுங்க. எப்படி பாட்டுருப்பாங்க? இது சின்ன விஷயமா? பட்டங்கட்ட வந்த ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு அதனால அவர் இறந்து போனதுன்னு சொல்லாம எப்படி சொல்றா? வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். வாக்கினால் யாரு? அவன் சொன்னான், எழுதி கொடுக்கல. அவன் முந்தி சொன்னான். எப்ப கொடுத்தான் தெரியுமா வாக்கு? போர் நடந்த போது அந்த கடையாணி கலந்துக்கிடுச்சு. ரதம் ஓட்டினவன் யார் தெரியுமா? நீங்களாம் பெண்கள் கார் ஓட்டுறீங்கல்ல, அன்னைக்கு தேர் ஓட்டியிருக்காங்க. ருக்மணி ஓட்டினா யாருக்கு? கண்ணபெருமானுக்கு. தசரதனுக்கு கை ஓட்டினவன் கைகேயி. படார் என்ன பண்ணாதீங்களா? இந்த பெருவரில் கட்டவரில் கொடுத்தாங்க. எதுல? அந்த கடையாடிக்கு பதிலாக கட்டவரில் கொடுத்துட்டு குதிரையை ஓட்டுறா அவர் கையில். அப்பத்தான் அவன் ஜெயிச்சு வந்தான். அதனால தான் கேட்டான், உனக்கு 2 வரம் தரேன், என்ன வேணும்னு கேட்டான். அவன் அப்போ வாங்கிக்கல, சமயம் வர்றப்போ வாங்கிக்கிறேன்ட்டான். அதைத்தான் சொல்றா, வாக்கினால் வரந்தர கண்டு மைந்தனை வனத்திடை போக்கினேன். போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். பார்னா என்ன? பார்னா தப்பா நினைச்சுட்டாங்க. பார் உனக்கு ஆக்கினேன். நாடு அன்னது பொருட்களாமையால் இந்த சின்ன விஷயத்துக்காக நீக்கினான் அரசு நேமி வேந்தி என்றால், இந்த சின்ன விஷயத்துக்கு உங்க அப்பன் செத்து போயிட்டான்னா என்ன அர்த்தம்? பரதனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். நீ எனக்கு தாய் இல்லை பேயின்னு ஆரம்பிச்சான். அதோட போய் கோசலையை பார்த்தான். யார? ராமனுடைய அம்மாவை. அந்த அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. ராமன் காட்டுக்கு போனதில் உங்கள் அம்மாவுக்கு பங்கு இருக்க மாதிரி உனக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோடனே தட்டால்னு விழுந்தானாம். விழுந்து ஒரு 10-11 பாட்டு, கம்பராமாயண பாட்டு. பரதன் புலம்பல் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் காட்டுக்கு போன விஷயம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னென்ன பாவத்துக்கு போவேன்னு ஒரு 11 பாட்டில் அடிப்பாருங்க. இது முதல் 11 கவிகள் குலகம் அப்படிம்பாங்க. குலகம்னு என்ன தெரியுங்களா? ஒரே செய்தியே சொல்றதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஒரே செய்தியே சொல்றது. செய்தி துளிகள் அதெல்லாம் கிடையாது, பல்சுவை செய்திகள் இல்லை, ஒரே செய்தி. இது முதல் 11 கவிகள் குலகம். குலகம் பலபாட்டு ஒரு மொழி இலக்கணம். குலகம் பல பாட்டுக்கு ஒரே மொழியில சொல்றது. சொல்லிக்கிட்டே வந்து இத்தனை பாவத்துக்கு நான் போவேம்மா. இதுல வாரியார் சாமி ஒரே கேட்டீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே வருவாருங்க. ஐயா கூட என்னை கேட்டார், இங்க உட்காந்து பேசுறீங்களான்னு. உட்காந்து பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? நின்று பேசினாலே கூட்டம் நிற்காது. நான் 30 வருஷமா பாடம் நடத்திருக்கேங்க கல்லூரியில். ஒரு நாள் கூட உட்காந்து பாடம் நடத்தவே மாட்டேன். ஏன் தெரியுமா? கடைசி ஆள் முகம் எனக்கு தெரியணும், என் முகம் அவருக்கு தெரியணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லாட்டி பின்னாடி நீட்டு முந்து படுத்துட்டு சில பேர் வகுப்புல. ஒரு வாத்தியார் சொன்னார், ராமன் காட்டுக்கு போனான், நோட்ஸ் கொடுத்தாரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் காட்டுக்கு அப்படின்னா சரி கேட்கல, ஓடலுக்குன்னு கிட்ட போய் போடான்னு சொல்லி பார்க்குறாரு. நோட்டு முள்ள பேனாம இல்லை, மோனாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி எழுதுற மாதிரிலாம் நடிப்பாங்க சில பேர். பார்க்குறீங்களா? பக்கமெல்லாம் எச்சி தொட்டு பரட்டுவாங்க, ஒன்றும் இருக்காது. பாரியார் சாமி என்ன பண்ண வருதுங்களா, இந்த 11 பாட்டில் வரக்கூடிய பாவத்தை சொல்லிக்கிட்டே வர்றப்ப, ராமன்னா காட்டுக்கு போன செய்தி மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி போவேன் இப்படி போவேன் சொல்லிட்டு ஒரு 10 இது இவர் சேர்த்து சொல்லுவாருங்க. பாலில் தண்ணி ஊற்றி வித்தவன் என்ன இதுக்கு போவேன்னா அந்த இதுக்கு போவேன், கோயிலில் பொங்கல் வாங்கி தின்னுட்டு தூள் என்ன பாவத்துக்கு போனா அந்த பாவத்துக்கு போவேன். இன்னைக்கு என்னென்ன சொல்கிறோமோ இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மிஸ்டு கால் கொடுத்துட்டு வச்சிடறாங்களா, அவங்க எந்த பாவத்துக்கு போகணும் அதுக்கு நான் போவேன், அது எல்லாமே சேர்த்துக்கலாம், காலங்காலத்துக்கு சேர்க்கலாம். இப்போ நான் சொன்ன பாருங்க, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொன்னா பாட்டு மனப்பாடம் இருந்தா தானங்க பேச முடியும். எவ்வளவு முதல் மார்க் வாங்கக்கூடிய சில பேர் பேச தெரியாத காரணத்தினால வேலை இழந்திருக்காங்கல்ல. பேசுவது கலை, பேசும் கலைன்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பேச்சு ஆற்றல் ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம், என்ன இப்ப என்னங்க பெருசா, இப்ப இந்த அரவிந்த் வந்திருக்காரு, பிளாக் ஷிப்ல இருந்து வந்திருக்காங்க, தொகுத்து கொடுக்கறதுல அவங்க பெரிய வல்லவர்கள். நான் பார்த்து வியந்திருக்கேன். என்ன ஒரு இதில் தொகுத்து கொடுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த பாருங்க, அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை, அதுக்கு தனியாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ஆன் த ஸ்பாட் அடிக்கணும். அது அது எனக்கு பழக்கம் இல்லை. நான் பேச சொன்னால் பேசிடுவேன். ஆனால் பேச்சு என்பது ஒரு கலை. எப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துவார். அவர் பாடத்தை, அவருடைய வகுப்பை யாருமே கட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. அவ்வளவு அருமையாக நடத்துவார். சிங்கம் வகுப்பறையில். அவர் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இவர் வரல, நீங்க நன்றி உரை சொல்லுங்கன்ட்டாங்க. நான் அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயம். பாடம் நடத்துவது வேறு, மேடையில் பேசுவது வேறு என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? மேடைக்கு வர்ற போது அவருக்கு பிபி வந்து விழுந்துருவாரோன்னு நினைச்சேன். நான் வேர்த்து விறுவிறுத்து நான் வந்து உங்களிடத்திலே வந்து ஏன் வந்து எதற்காக வந்து சொல்லி பதறி, அப்புறம் எல்லாரும் கையை பிடிச்சி அவர் கூட்டிட்டு போனாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இப்போ இந்த இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நடுக்கம் வெளியே தெரியாமல் இருக்கத்தான். சில பேர் இதை பிடிச்சி ஆடாடுன்னு ஆடிடுவாங்க. ஆமாம், நான் பிடிச்சிக்கிறேன். சரியா? சிங்கப்பூருக்கு போயிருந்தோம், வீட்டில் துணைவியார் வந்திருந்தாங்க. அப்போ என் கூட வந்த ஒருத்தர், அவருக்கு என்ன வழக்கம்னு கேட்டிங்கன்னா, மேடையில் இப்படி படுத்துக்கிட்டு தான் பேசுவார். இந்த மாதிரி 20,000 பேர் கொண்ட அரங்கம். அவரை பட்டிமன்றத்தை கூப்பிட்டு போயிருக்கேன் நான். வழக்கப்படி என்ன பண்ணிட்டாரு, அப்படி படுத்துட்டார். அதில் கீழே வீல் வச்சுருந்துருக்காங்க. அது மொசாய்க் தர, அது போயிட்டு வருது. இவரும் கூட போயிட்டு வர்றாரு. கீழே கைதட்டு பின்னுறாங்க, மொபைல் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் உட்காந்து வாசுவாங்க, அப்புறம் நின்று வாசிச்சாங்க, இப்போ நடந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. அனைவருமே வீட்டுக்கு வந்து வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்திகள் வாசிப்பது உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு அனுபவம். முந்தி நான் ஜெயா டிவியில் காலையில் 8:20க்கு டெய்லி பேசுவேன், இன்றைய சிந்தனைன்னு பேசுவேன். அதை கூட ஒருத்தர் பார்த்து என்னை கை கொடுத்தாரு. நீங்கள் தானே ஜெயா டிவியில் ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:15 வருவார், நான் 8:30க்கு சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன், 2 ஒன்று தானே அப்படின்னாரு. சரி. அது கூட பரவாயில்லைங்க. நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தப்ப ஒருத்தர் என்கிட்ட வந்து முடிவே கட்டிட்டாரு. என்னை பார்த்தோன்னே கையை நீட்டாரு. எப்படி இருக்கு? சிம்பிளாக சொன்னேன், அப்படியே தான் இருக்கு. எப்படி ஆகும்? அவ்வளோதான் செஞ்சேன். கண் கலங்கிட்டார். பார்த்தீங்களா? அதை வர பாருங்க. சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தா வாங்கியிருக்கலாம். வாங்கி இன்னொரு 5-6 மோதிரத்தை போட்டுல நான் பாட்டுக்க. அப்போ அந்த 8:20க்கு டெய்லி பேச சொன்னா இல்லையா, ஒரு நாள் சென்னைக்கு வந்துருந்து ஒரு நண்பரை பார்க்க போனேன் புரசவாக்கத்தில். அந்த தெருக்குள்ளே போயிட்டு வீடு தெரியல. சரி, யார் வீட்டில் இப்போ பெல் அடிச்சு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போனேன். பெரிய கண்ணாடி டோர், வாசலில் காலிங் பெல்லு. உள்ளே ஒரு அம்மா லேண்ட்லைனில் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாம் செல்லு வரல. வந்துச்சா அவங்க ஆங்கில இடமே தெரியல. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல. நான் போய் பெல் அடித்த உடனே அந்த அம்மா என்னை நிமிர்ந்து பார்த்துருச்சு. ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்ச்சு. வரேன்னு அர்த்தம்.
அப்போ மணி காலையில் 8:30. கதவை திறந்தோடனே அந்த அம்மா கேட்ட கேள்வி, இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படின்ச்சு. எது இந்த இன்றைய சிந்தனை இருக்குல்ல, அதை வீடு வீடாக வந்து சொல்கிறேன்னா 8:30 மணிக்கு இந்த அம்மா வீட்டுக்கு இந்த இப்போ ஒரு படத்தில் வரும்ல, 4:30 மணிக்கு இருந்துச்சு வீடு வீடாக பால் போடுவீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்ல. என்ன படம்? டாக்டரா? சரியா சொல்கிறேன்னா? ஆமாம். ஏன்னா திருவாசகம் மாத்திரம் சரியாக சொன்னால் பத்தாது, இதையும் சொல்லணும். இப்போ நான் அந்த பாட்டை முடிச்சிடுறேன், நம்ம நேரம் அதே பாட்டில் நிற்கக்கூடாது. அப்போ வைத்ததோர் கேள்வி மனப்பழக்கம்னா பேச்சாளர்களுக்கு முதல் இது என்னன்னு கேட்டால், நான் நூல் பல கல்னு கொடுத்துருனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய படிக்கணுங்க. கண்டது கற்க பண்டிதன் ஆவான். என்ன கிடைக்குதோ அவ்வளவும் படிக்கணும். இப்போ நமக்கு சில நேரங்களில் தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. காட்சி ஊடகத்தில் நானே கூட சில நேரங்களில் புத்தகம் படிக்கிறதுக்கு பதிலாக உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஆனால் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன், அப்புறம் திருப்பி வந்துடுவேன். ஏன்னா திருப்பி அதே தான் வரும். அதனால் புத்தகம் படிக்கிற போது அதனுடைய மாற்றம் தெரியும். அப்போ 4 விஷயத்தை பழகுனா வந்துடும். 1 சித்திரம், 2 செந்தமிழ், 3வது மனப்பாடம், 4வது என்னன்னு கேட்டால் நித்தம் நடையும் நடைப்பழக்கம்ங்கிறாங்க. நடைன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். நடைனா நீங்கள் பாட்டு காலைல வாக்கிங் போகிறதுன்னு நினச்சிடாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா அதுக்கு ஒரு மேற்கோள் காட்டணும். எங்கே இருந்தாவது எப்படி மேற்கோள் காட்டணும் அப்படின்னா, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. புறநானூற்றில் ஒரு பாட்டு இருக்கு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே. இந்த இடத்துல கடன்னா கடமைன்னு அர்த்தம். ஏன்னா வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு, ஈன்று புறந்தழுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு. அந்த போய் எந்திரிச்சு ஊரை சுற்றி எங்கள் அப்பனும் கடனே அப்படின்னு இருக்கான். கடன்னா அது அர்த்தம் இல்லை, கடமைன்னு அர்த்தம். அப்போ நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அந்த இதில் வருது. அந்த நடைங்கிறது ஒழுக்கம்னு அர்த்தம். இந்த 4ம் பழகுனா வந்துடுமா. 3 பாரம்பரியமாக வரணுமா. ஹெரிடிட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய உடம்புல ஜீன்ஸில் வரணுமா. தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் நமக்கு வரணுமா. நோய் தான் வரும்னு நினைக்காதீங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல, சொத்து வரலைன்னாலும் சுகர் வந்துருங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அது மாதிரி நல்ல விஷயமும் நமக்கு வந்து சேரும். தந்தையார் இடத்துல முன்னோர்கள் இருந்தோம் நமக்கு வரும். அது எதுன்னு கேட்டிங்கன்னா நட்பு, தயை, கொடை. இது 3ம் வரணுமா. எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. கர்ணனை ஏன் சொல்கிறோம், கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம்னா, அவன் எப்படி கொடுப்பான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன். தன்னை கொடுப்பான், தன் உயிரை தான் கொடுப்பான், தயாநிதி. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த மாதிரி கொடுக்கணுமே. நினைச்சு பாருங்க, அந்த கடைசி கட்டத்தில் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்லாம் பாடிட்டு என்ன வேணும்னு கேட்பான் கர்ணன். ஒன்றும் இல்லை, உன்கிட்ட தானம் பெறலாம்னு வந்தேன். இதுவே கேலி கூத்தா இருக்கு பாருங்க. இப்போ அடிபட்டு உடம்புல உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியாத நேரத்தில் போய் தானம் கேட்குறோம். இப்போ நம்ம லேசாக தலைவலி இருந்தால் யாராவது பிச்சைக்காரன் இருந்தால் அப்படியே போயிரு, குலவெறி தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்கு, உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன் போயிரு சொல்லுவோம்ல. அவன் சொன்னா, ஆவியோ நிலையில் கலங்கி அகத்ததோ புறத்ததோ அறியேன். உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியல. இப்போ நீ கேட்குற என்ன வேணும். அப்போ அந்தனாக அந்த கண்ணபெருமான் சொன்னாரா, உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தரணும். அப்போ கர்ணம் பட்ட சந்தோஷம் யாருமே படலையாங்க. ஏன் தெரியுமா, தரத்தக்கதை கேட்ட நீ இப்போ எனக்கு புளியோதரை வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா என்னால்? என்னால் என்ன தர முடியுமோ அதை நீ ஏன்னா தரத்தக்க விஷயம் இருந்துட்டா பொருள் இருந்து கொடுக்குற மாதிரி சந்தோஷம் எதுங்க இருக்கு. ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் மானிடரை வைத்திலக்கும் மண்கணவர். யார்? திருவள்ளுவர். நடுவில் யாருன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா அது அவர் எழுதுனதா இருக்கும் போல் இருக்கு. நடுவில் பாடணும்.
ஈத்துவக்கு முன்னம்னா என்ன தெரியுங்களா? கொடுக்குறப்போ ஒரு மகிழ்ச்சி, அதை வாங்குறாங்கல்ல அவங்க வாங்குறவங்க முகத்தை பார்க்குறப்போ ஒரு மகிழ்ச்சியா, சந்தோஷம் வாங்கிட்டு போறாங்கல்ல அந்த சந்தோஷம் வேணுங்க, அது பார்க்கணும். இது திருவள்ளுவர் கேட்கிறாரு, இந்த இன்பத்தை சில பேர் இழந்துட்டு வாழ்றானே அவனை மாதிரி குடும்பக்காரன் உலகத்தில் உண்டா? டேய் இல்லைன்னு சொல்லாதா, அப்புறம் வாங்குற ஆள்லாம் போயிடுவாயிடா, வாங்க ஆள் இல்லைன்னா நீ கொடுக்க முடியாதா, நீ தரத்தக்கதை கேட்டோன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல பாஞ்சிருந்த அம்பெடுத்து உடம்புல ஓடுற ரத்தத்தை எடுத்து அப்படி அள்ளி அப்படி ஊத்துற உடனே புண்ணியம் பூரா வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. பஞ்சபூதங்களை சாட்சியாக வச்சு தான் எதுவும் பண்ணுவாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ அதில் தான் கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு வளர்க்குறது, இந்த பானிக்கிரணம் தண்ணிங்க பற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுலாம் வைப்போம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், ரத்தத்தை அப்படி கையில் எடுத்து ஊற்றுனான், அவ்வளவும் கொடுத்தேன். உடனே கண்ண பரமாத்மா அப்படி ஆடி போனார். அவர் கடவுள் தான். ஆடி போயிட்டு என்ன பண்ணார், சடார்னு தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு யாருக்குமே காண கிடைக்காத மகாவிஷ்ணு உருவமாக மாறி உனக்கு என்ன வேணும்னாரு. திரைக்கதைப்படி அவன்கிட்ட வாங்கத்தான் வந்தார், கொடுக்கணும்னு வரல. ஏன் கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கொடுக்கணும்னு வந்துச்சு? அவன் கொடுத்துட்டான், உனக்கு என்ன வேணும்னு உடனே கேட்டு ஏன் கொடுக்கணும்னு யோசனை வந்துச்சு தெரியுங்களா? வாழ்நாளெல்லாம் அள்ளி கொடுத்தான் இல்லையா, அவன் ரத்தம் கையில் பட்ட உடனே இவருக்கும் கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அதான் உண்மை. அதெல்லாம் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றேன்னு என்ன அர்த்தம்? நல்லவனோட சேர்ப்பா, நல்ல புத்தி வரும். கண்ணபெருமானுக்கே அந்த கர்ணனுடைய ரத்தம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவன் சொன்னான், எனக்கு என்ன வேணும், உன்னைய பார்க்கணும்னா, அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, உன்னைய பார்க்கணும்னா தவம் இருந்து பார்க்கணும், முள்ளு மேலே நின்று பார்க்கணும், கல் மேலே நின்று பார்க்கணும், பட்னியாக கடந்து பார்க்கணும், அப்படி கூட பார்க்க முடியாது இல்லையா, செத்து அங்கே வந்து பார்க்கணும். ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் உன்னை நான் பார்க்குறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டு எனக்கு என்ன வர வேணும் தானே கேட்குறேன். இன்னைக்கு இல்லை, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். என்ன வார்த்தை பாருங்க, இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதை நீ எனக்கு பொருள் கொடு, அக்கௌண்ட்ல இது கொடு, படம் கொடு, சுவிஸ் வங்கியில் படம் போடு சொல்லலை. நானும் எங்கள் துணைவியாரும் சுவிட்சர்லாந்து போயிருந்தப்ப அங்கே போய் நின்று அந்த சுவிஸ் வங்கி வாசலில் ஃபோட்டோ எடுத்தோம். ஏன் தெரியுமா? அதில் படம் போட்டாதான் எடுக்க முடியும், நாங்கள் போடல, அதனால போட்டா மாத்திரம் எடுத்தோம். எங்களால் முடிஞ்சதை செய்யணும்ல, நம்மளே தான் சொல்லுங்க, நான் போட்டா காட்டுறேன், எப்போ தயாரத்தான் வச்சிருக்கேன். அவன் சொன்னா அப்படி ஒரு வார்த்தை, இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும். ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைகின்ற வேலை இல்லையா எனக்கு? இதோ சில சொல்லெடுத்து வந்திருக்கிறேன், கல்லை வைரமணி ஆக்குவதற்கான சொல், கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சொல் புரிகின்றவர்கள் பாக்கியசாலிகள். ஏதோ ஒரு சொல் நம்மை வந்து கடந்து போகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கல் தீட்டப்படுகிறது. ஆனால் என்ன சோகம் என்றால், ஆர்ப்பாட்டமாகவும் அட்டகாசமாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சில்தான் வெளிச்சம் இருக்கிறது என்று சில கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. அது அப்படி இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்களுடைய பேச்சில் கூட நம்முடைய கல்லை தீட்டக்கூடிய அந்த வைரத்திற்கான வெளிச்சம் மறைந்திருக்கலாம். இப்போ ஒன்னும் கிடையாது, ஒரு 2 பேர் வந்துதானே இங்க ஏதோ பண்ணிட்டு போனாங்க. என் பேச்சை விட அது முக்கியமா? கவனம் அப்படி போனா கல் எங்க வைரமா மாறுறது? தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நான் இங்க வைத்தால கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த கல் வைரமாக வேண்டும் என்றால் நாம் இந்த சூழலுக்கு எதற்காக இந்த வாழ்க்கை, எதற்காக இந்த பயணம் என்பதிலே, எதற்காக இந்த தேடல் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத சில விடயங்கள் மற்றவர்களுக்கு ஏன் கிடைத்து விடுகின்றன?
நம்மை விட அவர்களிடத்தில் கவனம் கூடுதலாக இருக்கிறது, அவ்வளவுதான். பெர்னார்ட் ஷா சொல்கிறான், மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப தரப்போறேன். பெர்னார்ட் ஷா சொல்கிறான், 40 வயதிலேயே பலர் செத்து போகிறார்கள், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. பிரிஞ்சதுக்கு அப்புறமா வர்ற சிரிப்பு எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா? எந்த வினாடியிலும் நாம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த கல்லை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் தோழமைகளே. எங்கே எந்த வார்த்தை, எந்த உதடுகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. மிக அற்புதமான விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது. பலருக்கு சொல் வந்து சேர்ந்தாலும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்மை கடந்து போய்விடுகிறது. குர்ஆனிலே அல் பக்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் இப்படி நமக்கு சொல்கிறான், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால், உன்னை தண்டிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன். யார் என்ன சொன்னாலும் புரியாதுல்ல, ஏன்னா இறைவன் முடிவு பண்ணியிருக்கானே தண்டனை கொடுக்கணும்னு. சிந்தனைகளை தேடித்தான் வருகிறோம், சொல்லை தேடித்தான் வருகிறோம். மிக விழிப்புணர்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற பொழுது அது நம்மை வந்து சேரும். எனக்கு ஒரு பேராசை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு சொல் இதோ இந்த உதடுகளில் இருந்து இப்பொழுது உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு இதோ சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் என்னை தீட்டிக் கொண்ட வசனங்கள் நிறைய, பல இலக்கியங்களில் இருந்து, பல மத நூல்களில் இருந்து, பல்வேறு விதமான விஷயங்களை அந்த அரசியல் கடந்து நான் உள்வாங்கி இருக்கிறேன். அதை உங்களுக்கு இதோ சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன. முடிந்தால் நான் நல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும், முடிந்தால் உங்களுக்கு அது புரிந்துவிட வேண்டும். சமீபத்தில் ஒரு சொல்ல கேட்டோம், நம்ம நிறைய டைம்ல கேட்டிருக்கோம், ஒரு சொல் கேட்டிருக்கோம், ரொம்ப இயல்பா நம்ம கேட்ட சொல்லுது. ஆனால் அந்த சொல் பிறந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அந்த சொல் நமக்கு புரியும். இடம் தெரியாமல் சொல் புரியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் தொல்காப்பியத்தில் ஒரு வார்த்தை வரும், எம்மனோர் புலவர் அப்படின்னா அதுக்கு முன்னால இருக்கிறத படிச்சாதான் அது புரியும். என்ப அப்படின்னா முன்னால ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அது நாங்களும் சொல்றோம்னு அர்த்தம். இப்ப புத்தன் இப்படி உட்கார்ந்து இருக்கான், ஒருத்தன் வேகமா வந்தவன் யாரா புத்தன்னு கேட்டான். கூட இருந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது, என்ன புத்தனை போய் யாராங்கிறான். எழுந்திருச்சா ஒருத்தன், அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், எழுந்திருச்சு, நான் தான், நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு காரி துப்பிட்டான். வந்தவன் தொடச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான், அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்ப வந்தான். அடிக்க வந்த ஆனந்தன், ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல, புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பி இருக்கிறான். புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம். இது ஒரு சொல், வாங்கி வச்சுக்கோங்க பேக் பண்ணி. இப்ப டேக் அவே சொல்றேன், கொண்டு போகணும்ல, அதை சொல்றேன். போனவன் அழுதான், ஆர்ப்பரித்தான். புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா, கொஞ்சம் புரிதல் இருக்கிறாள் தானே. கோபப்பட்டவன் வந்தான், திரும்பி வந்தான். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சொல்லால் தானே அதை சந்தித்து இருக்க வேண்டும், கருத்தால் தானே சந்தித்து இருக்க வேண்டும், ஆளை ஏன் நம்ம துப்பணும்? தப்பு இல்லையா? இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறார் அப்படின்னா அதோட தானே நிறுத்தணும். ஆளை வன்முறை செய்யறது எதுல நியாயம்? இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னா, அழுறான். வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அழுறான். புத்தன் பார்த்தான், அழுறான். அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான், நான் நீங்க டேக் அவே நம்பர் 2, இரண்டாவது பொட்டலம். நேற்று ஆனந்தா,
நேற்று கூட இவன் வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல் வரவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ இல்லை அழுதாலோ பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, மொழி அவர்களிடத்தில் இல்லை. அதனால்தான் அந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான். அப்புறம் அப்படின்னா என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன். புத்தன் என்ன செஞ்சிருக்கணும் நர்த்தகி? புத்தன் என்ன செய்யணும்? மன்னிச்சிருக்கணும் இல்லையா? புத்தன் சொன்னான் மன்னிக்க முடியாது. எனக்கு இங்கதான் புத்தன் ரொம்ப, எனக்கு நான் பல நேரங்களில் பேசி இருக்கிறேன், புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி இஸ் a டீச்சர். எந்த மாதிரி டீச்சர் தெரியுமா? புத்தன் காட்டிய வழியில் யாரும் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொன்னவன் புத்தன். அதனால் புத்தனை எனக்கு பிடிக்கும். புத்தன் சொன்னான், வாட் நெக்ஸ்ட்? என்னை மன்னிப்பாயா? முடியாது. ஏன்? சிரித்தான் புத்தன். சிரித்துக் கொண்டு சொன்னான், நீ துப்பியது நேற்று. அந்த கோபத்தையும் அவமானத்தையும் நான் சுமந்து கொண்டே இருப்பேன் என்ற அளவிற்கு என்னை முட்டாளாக நீ நினைத்தாயா? இதோ இன்றைக்கு நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். இயற்கை தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நீ நேற்று துப்பிய அந்த எச்சில் கடலில் கலந்து விட்டது. ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு என்றான். பிறகு சொன்னான், இதோ இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுவும் கடந்து போகும். ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதுவும் கடந்து போகும். இப்போ சொன்னதுதான் அது. ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் கோபங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானதில்லை. இதோ கற்றுக்கொண்டே புறப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் புத்தனாக இருக்கிறான். இது இந்த கல்லை வைரமணி ஆக்கிய ஒரு வாசகம். இன்னொரு வாசகத்தை சொல்றேன். இன்னிலிருந்து எந்த நூற்றாண்டுன்னு தெரியல, எந்த ஆண்டுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறதாக அல்லது வாழவில்லை என்பதாக எத்தனையோ பிரச்சனைகள், அரசியல், அதுக்குள்ள நான் போகல. அவருக்கு பேர் ராமன் இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நடந்தது இல்லையா? ராமன். நாம் ராமன் என்று சொல்லுவோம், ராமர் என்று சொல்லுவார்கள், ராம் என்று சொல்லுவோம். கம்பன் ராமன் என்கிறான். தமிழ்நாடு என்ன அழகான நாடு தெரியுமா ஐயா? கம்பர் ராமாயணத்தை எழுதுறார் கம்பர். ராமாயணத்தினுடைய நாயகன் ராமன். இந்த தமிழகம் ராமனை கொண்டாடலைங்க, அதை எழுதிய கம்பனை கொண்டாடியது என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய அற்புத இலக்கியத்தை கொண்டாடுகின்றவர்கள் நாம். நர்த்தகி நடராஜ் சொன்னார்களா இல்லையா? நான் எவ்வளவு பெரிய நாட்டியக்காரியாக இருந்தாலும் இலக்கியத்தை நான் அறிகின்ற பொழுதுதான் என்னை நான் செதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த இலக்கியம் எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை, ஆனால் கம்பன் எழுதிய ஆண்டு தெரிகிறது. ராமன் முன்னால் வந்து நிற்கிறான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரியை சொல்றேன். எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க, இப்போ பெற்றோர்கள் அதை செய்வதில்லை. யாராவது பெரியவங்க வந்தான்னா புடிச்சிட்டு அப்படியே போய் கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. புத்தி சொல்லுங்க, ஏதாவது புத்தி சொல்லு. சொல்லியிருக்காங்களா? என்னை அடிக்கடி கொண்டு போய் விட்டுருக்காங்க. புத்தி சொல்லு. முன்னால இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூட அன்பே இருக்காதுங்க. சொல்லிட்டாங்கிறதுனால 3/4 மணி நேரம் வச்சு செய்வாங்க. குழந்தையாச்சு, அதுக்கு புரியுமா புரியாதா? அதெல்லாம் கிடையாது, சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். நிறைய வார்த்தைகள் காதில் விழுந்திருக்கிறது, அந்த வயதில் புரிந்ததில்லை, வளர வளர புரிந்திருக்கிறது. அப்பொழுதுதான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுது. இந்த கல்லை வைரமணி ஆக்கிய இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, அது முளைக்கும். சொல், நல்ல சொல், புரிகிறதோ புரியலையோ அந்த டைம்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதற்கான பக்குவம் வருகின்ற பொழுது அது புரிந்து போகும். நான் சொன்னா என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சொல்ல முதல்ல. இல்ல மேடம், புரியாது மேடம். ஒன்னும் இல்ல, வீட்டுக்காரர் ஊருக்கு போறாருல மேடம், பெட்டிலாம் கட்டி அனுப்புறோம், 3 நாள் போறாரா இல்லையா, திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன், சொல்றாரான்னு பார்ப்போம். சொல்ல மாட்டார். சொன்னா புரியாது மேடம், நானே டென்ஷன்ல வரேன், எங்களை பஸ் ஏத்தி விடுங்க. பஸ்ல ஏறினதுல இருந்து பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆண்டி வாயில போட்ட வெத்தலைய காரி காரி வெளியில துப்புனதுல இருந்து
இறங்கி போய் என்ன வேலை செஞ்சோம், செஞ்சு வந்தது எல்லாத்தையும் ஒப்படைப்போம். நம்ம சொல்லுங்க, சொல் புரிய வேண்டும். ராமன் நாளைக்கு அபிஷேகம், உனக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்கிறான். தசரதன் நேரா கூட்டிட்டு வந்து ராமனை வசிட்டன் முன்னால விட்டா. வசிட்டன் தானே வளர்த்தானே, வளர்த்தது வசிட்டன் கான் என்று சொன்னதற்கு பிறகும் நாளைக்கு பட்டாபிஷேகம், இவனுக்கு ஏதேனும் நல்ல வார்த்தை சொல். எனக்கு தெரியும் தோழமைகளே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடனும் கணவன்மார்களுடனும் குழந்தைகளுடனும் வந்திருக்கிறீர்கள். இவங்க பேசுறாங்களா, உட்கார்ந்து கேளு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. பாத்துக்கிறேன், நான் பாட்டுக்கு அப்பளம் சாப்பிட வந்தேன். என்ன உட்கார வைத்து பேச வைக்கிறான். எத்தனை ஆண்டு காலம் என்று தெரியவில்லை. அத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ராமன் இன்றைக்கும் தெய்வமாக பலரால் வழிபட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கையை விதைத்து இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அவன் வாழ்ந்த நாட்டை இன்றைக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராமனுக்கு வசிட்டன் தந்த அறிவுரையை உங்களுக்கு சொல்கிறேன். அறிவுரை தானே, யாருக்கு சொன்ன? நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சொன்ன அறிவு வந்துரும். எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க தெரியுமா? என் பிள்ளைய நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்தேங்க. 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சாங்க. சூப்பர் ஸ்கூலுங்க. அது ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. மோடி வந்தா கூட சீட்டு கிடையாது, அந்த மாதிரியான ஸ்கூல். நான் ஏன் தெரியுமா என் பிள்ளைய எடுத்தேன்? ஸ்கூல் பெருசுதான், ஆனா என் குழந்தையின் அறிவை வளர்ப்பதற்கான பள்ளிக்கூடம் அது இல்லை என்று எனக்கு புரிந்தவுடன் நான் எடுத்துட்டேன் வெளியில. அறிவு கொடுக்கணுங்க. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கல்வி என்பது வெளியில் இருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. வெளியில இருந்து உள்ள போனா தானே உள்ள இருந்து வெளியில வரும். தானா சுயம்புவா வந்துருவோமா? நான் கூட தான் படிக்கிறேன் நிறைய, அதனால தான் பேசுறேன். படிக்காம பேசிட முடியுமா? சுயம்புவா கிடையாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, விலங்கு பிறக்கும் பொழுதே கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனால கற்றல் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஒருவனுக்கு என்ன புத்தி இருக்கணும் அப்படின்ட்டு 2 பாட்டுங்க. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செய்யாதது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டுவதாகுமோ, வேண்டல் உண்டாகுமோ. இது பாட்டு. யாரோடும் நீ பகையா இல்லைன்னா அரசனாக இருக்கக்கூடியவன், யாரோடும் பகை பாராட்டவில்லை என்றால் போர்தான் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று பேசக்கூடிய ஒரு மாண்புமிக்க வரிகள் கம்பராமாயணத்தில் உண்டு. நாம் நம்முடைய படையை, நம்முடைய பலத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யாரோடும் பகை கொள்ளக்கூடாது என்று பேசுகிறான். மாற்று கருத்து இருக்கலாம், பகை அவசியம் இல்லை. ஜெயகாந்தன் அவர்கள் முரசொலியில அவருக்கு விருது கொடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இருப்பாங்களா, எல்லாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் முரசொலியில வாங்கிட்டியா? இட்லி சாப்பிட்டுட்டே ஒரு நண்பர் சொன்னார், இட்லி சாப்பிட்டுட்டே கேட்டாராம், அவர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் பகை இருக்கிறதா என்ன? சொல்லிட்டு அந்த சிங்கம் முழங்கிற்று, இந்த உலகத்தில் யாரோடும் ஒரு எழுத்தாளனுக்கு பகை இருக்க முடியுமா என்ன? எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளர்களுக்கு பகை இருக்க முடியாது. ஆசிரியர்களுக்கு பகை இருக்க முடியாது. நிர்வாக அதிகாரிகளுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தகப்பனுக்கு பகை இருக்க முடியாது. ஒரு தோழனுக்கு பகை இருக்க முடியாது. பகை அவசியம் இல்லை. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. காதலர் தினம் வந்து போச்சு. காலிப் எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரிஞ்சிரணும்னு முடிவு பண்ணிட்டல, போயிட்டே இரு, இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்றதை விட பெரிய தண்டனை யாருக்கு என்ன இருந்துட முடியும்? அவன் சொல்லுகிறான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. 8 குணம் இருக்கணும் குழந்தைகளை ஒருத்தனுக்கு. 8 குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும்.
என்னென்ன அந்த 8 விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக. இனிய சொல்லினன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லு. இனிமை, இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானதுதான். மற்றவர்கள் முகம் சுளிக்க கூடியதுதான். மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம். அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லினன். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். மற்றவர்களுடைய உடலை, மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான். ஏன் பரம்பரையை திட்டுற? நான் யார் தெரியுமா? நான் சாரி சொல்ல மாட்டேன். இனிய சொல்லினன். அடுத்து ஈகையன். இருக்கிறத கூட ஈகைங்கிறத சொல்லவா? இந்த கல்லை வைரமணி ஆக்கிறவா வித்த சொல்லவா? இருக்கிறத அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன். வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கிறவன் தாங்க கொடையாளன். பணக்காரன் கொடையாளனா? வள்ளலா? இல்ல. மனம் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐஸ்வர்யான் ஒருவன் வந்தான், கையில் அவரிடத்தில் கொடுத்தான், சாப்பாட்டுக்காக வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தான். ஒரு பெண் இருந்தால், அவள் ஒரே ₹1 தான் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்து அவள் வீட்டுக்கு சாப்பிட போனார். அப்ப ஐஸ்வர்யான் மேல இருந்துட்டு அந்த மரக்கிளையில இருந்துட்டு அதை பாக்குறான். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறான், நான் 1000 ரூபா 100 ரூபா கொடுத்தேன், என் வீட்டுக்கு வராம ₹1 கொடுத்து அவ வீட்டுக்கு போனியே ஏன்? இயேசு கிறிஸ்து சொன்னார், கல்லை வைரமணி ஆக்கும் இன்னொரு சொல். நீ உன்னிடத்தில் இருந்ததிலிருந்து ₹100 கொடுத்தாய். அவள் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் சேர்த்து ₹1 கொடுத்தாள். கொடைங்கிறது அதாங்க. ஈகையன். கொடுக்கிற புத்தி இருக்கணும். எங்க இருக்குது குழந்தைங்களுக்கு? அதர்சம் எல்லாரும் குட்டன் பிட்டியா? இன்னைக்கு தானே சுட்ட மாவு இருக்குமா, நாளைக்கு சுட்டு தரேன். அது நாளைக்கு சுடுறது. இன்னைக்கு 2 சுடிதார் இருக்கு, ஒண்ணு நீ எடுத்துக்க, இன்னொன்னு அந்த பிள்ளைக்கு தந்துடலாம். 2த்துல எது நல்லா இருக்கு? 2 வேணும். எல்லாம் வேணும். நுகர்வோர். இந்த நேரத்தில் தான் குழந்தைகளுக்கு இது சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. ஈகை குணத்தோடு இரு. எண்ணினன். எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெரிய. நான் நர்த்தகி நடராஜ் இருக்கிறாங்கிறதுனால சொல்லலி. எவ்வளவு அவமானம் தெரியுமா? எவ்வளவு வலி. எல்லா வலியையும் ஒரு நாள் நான் ஜெயித்து வருவேன் என்று சொன்ன அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அக்காவை இங்க கொண்டு நிறுத்தி இருக்கு. எண்ணம். எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறுகிறார் வள்ளுவர். எண்ணினன். அடுத்த வார்த்தை போட்டாம் பாருங்க. என் பையன் சொல்வாங்க, அம்மா நான் சொல்வேன், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன பைபிள்ல தான் ஞாபகம் வருது மறுபடியும். ஆவியோ உற்சாகமானது, சரீரமோ பலவீனமானது. ஒன்றும் பண்றதில்லை. உள்ளத்தை எப்படி பிடித்து வைத்திருப்பது? அந்த எண்ணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. வினையாற்றுகிறீர்களா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டிலே இதை போய் சிந்தித்து பாருங்கள். கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினை சொல். அது நிகழ்கிறது. அன்பு என்பது பெயர் சொல் அல்ல, அது வினை சொல். அது நிகழ வேண்டும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியுமா? எவ்வளோ? போயிருவான். எவ்வளோன்னு கேட்டாலே போயிருவான். சொல்ல தெரியாது. அன்பு என்பது வினை சொல். நான் உனக்கு நட்சத்திரங்களில் இருந்து அப்படி அள்ளி எடுத்து வந்து நட்சத்திரங்களை உன் கையில் கொடுப்பேன். போனுக்கு ரீசார்ஜ் பண்ணு. அது ஆண் பெண் 2 பேரும் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த போன் உடனே பக்குன்னு இருக்குதுங்க. வினயன். வினையாற்றுவது. நான் பல கூட்டங்கள்ல பேசி இருக்கிறேன். இந்த போன் படுத்துற பாடு கடவுளே காப்பாற்றணும். முதல்லலாம் போன் வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க.
தெரிச்சு ஓடுறான். டவர் இல்ல டவர் இல்ல டவர் இல்லன்னு. என்னத்த டவர் இல்ல? போன் காணோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் பதறத பார்த்திருக்கீங்களா? எதுக்கு போனுக்கு பதறான்? உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பதறான். இந்த கல்யாணம் பண்றதுக்கு நீ ஜாதகம்லாம் வேணாம். பொண்ணு பாருங்க, பையனை பாருங்க, அவன் போனை இவங்கிட்ட ஒரு 3 நாள், இவ போனை அவங்கிட்ட ஒரு 3 நாள், கல்யாணம் நடந்துரும். அவ்வளவு கள்ளத்தனம். வினயன் வினையாற்ற வேண்டும். அந்த வினை ஆற்றுதலில் தூய்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். எண்ணங்கள் பலமாக இருந்தால் மட்டும் போதாது. பலமான எண்ணங்களை என்ன செய்யணும்? இது ட்ரெயின்ல இருந்து வெளியில தள்ளி விட்டான் வெள்ளைய. வெளியில தண்ணி விழுந்த உடனே நினைச்சாரு மோகன்தாஸ் கரம்சந்த், என்னையா தள்ளி விடுற மாவன, உன்னை என் நாட்டுல இருந்து தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரா இல்லையா? எண்ணினன் மண்ணுருண்டையால் தான் அடித்தான் ராமன் கூனி நினைச்சாலே, மண்ணுருண்டையால் அடிக்கிற மாவன உன்னை மண்ணே இல்லாம அடிக்கிறேன் பாரு, அடிச்சாலா இல்லையா? எண்ணுவது பெரிய விஷயம் இல்லை, எண்ணுவதை செயல் புரிய வேண்டும். என் தோழமைகளே, என் குழந்தைகளே, எதை நினைக்கிறாயோ அதை வினையாற்று. வினையில் கொண்டு வா. வினயன் தூயன், தூய்மையானவளாக இரு, தூய்மையானவனாக இரு. என்ன பிரச்சனை? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.